ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேர் டு யூ see யுவர் செல்ஃப் இன் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அப்புறம் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வை யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ஜாப். ஸோ இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷர் வந்து காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ். அதெல்லாம் நம்ம எப்படி கவர் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் உங்களை எங்கே என்ன பார்க்க போகிறீங்க இந்த ஆர்கனைசேஷனில், இல்லை வந்து யுவர் செல்ஃப் நீங்கள் உங்களை எப்படி அடுத்த 5 வருஷத்தில் எப்படி நீங்கள் உங்களை பார்க்க போகிறீங்கன்றது தான் அவங்க வந்து கேட்குற கொஸ்டின். இதுவும் ஒரு காமனான கொஸ்டின். ஸோ அந்த ப்ரீவியஸ் 3 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது 4th கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் நம்ம சேனலில் தான் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ this is a question that is often asked in job interview. It means to assess your long-term goals, whether they are aligned with the companies. It can also be used to gauge your ambition and determination. அதாவது எதுக்காக கேட்கணும், உங்களுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ்ன்னு இருக்கா? இப்போ ஒரு ஹியூமன் அப்படின்னாக்கா அவங்க கோல்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து லைஃப்பில் வந்து அடுத்தடுத்தது போவாங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, அப்ஸ்கில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கோல் இருக்குது, லாங் டைம் கோல்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்க்குள்ளே இந்த ஒரு 6 மந்த்துக்குள்ளே ஒரு ஷார்ட் டைமில் நடக்கிற கோல் தான் ஷார்ட் டைம் கோல். இந்த இயர்க்குள்ளே இது பண்ணணும், இந்த 6 மந்த்துக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்றது ஷார்ட் டைம். ஸோ லாங் டேர்முன்றப்ப அடுத்த 5 இயர்ஸோ 10 இயர்ஸ்க்குள்ளே உங்களை நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க? லைக் வந்து மேனேஜர் ரோலில் பார்க்க போகிறேன், இல்லைனா வந்து நான் சிஇஓ ஆக போகிறேன். அது மாதிரி ஹையர் லெவலில் உங்களை வந்து நீங்கள் அதுக்கு உங்களுடைய கோல் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்னவா பர்சன்றது அவங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் உங்கள் கோல்லாம் ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கா? அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்ததுனால இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓவர் 5 இயர்ஸ் ஐ வுட் love to take advantage of every opportunity that company will give me to gain knowledge through the external and internal training programs. So my dream career objective is to be a technical architect. Hence, I am looking forward to creating different products that embody the mission of this company and contribute to making positive impact by speeding up my path to become tech architect. ஸோ ஆர்கிடெக்ட்ன்றது தான் ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கானது டெக்னிக்கலாக நான் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நான் கோர்ஸ் பண்ணுவேன். ஸோ என்ன அந்த ரோல் போயிட்டேன்னா இந்த கம்பெனிக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் தருவேன்றது தான் அவங்க அந்த ஆன்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஓனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4th கொஸ்டினாக வந்திருக்கும். 5th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, would you like to work overtime or odd hours? எப்படின்னா அதுதான் நம்ம சொன்னதான். இப்போ ஷிஃப்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா இல்லையா, வீக்கெண்ட் ஒர்க் பண்ணின்ற மாதிரி அவங்க உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதை நம்மளே முன்னாடியே நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா, லைக் இது நம்ம கவர் பண்ணிட்டா இது நமக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். சப்போஸ் நம்ம அங்கே எதுவுமே சொல்லலாட்டினாக்கா நம்மக்கிட்ட செக் பண்ணிப்பாங்க. சப்போஸ் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா யூ நீட் டு பி வெரி சின்சியர் இன் ஆன்சரிங். ஸோ ரொம்ப உங்களை சின்சியாரிட்டியை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. Like do not tell fake story or make compromise to get the gist. If you are comfortable with overtime working, you could say this. லைக் வந்து ஓகே இந்த ஜாப் நமக்கு கிடைக்கணும், இதுக்காக நம்ம வந்து ஒரு நம்மளே ஒரு ஸ்பெஷலாக என் பழைய கம்பெனியில் நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் நீங்களே ஃபேக்காக சொல்லாமல் நீ ரியலாக பண்ணி தான் சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, I understand that putting extra effort impacts the company development, so I am happy. If it means I am contributing to this company, I will be glad. ஸோ நான் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனால் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷனால் கம்பெனி கொடுத்தா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணலாம். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஜாப் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுமாதிரி ஜாப் கிடைச்சோன்னே இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தப்பி கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். கரெக்டாக படித்து முடிச்சது நம்ம வந்து வெட்டியாக இருந்தாக்கா அது ரொம்ப போர் அடிக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஜாப் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ஜாபில் பிஸியாக வச்சுக்கிறது எவ்வளோ மேலுன்றது உங்களுக்கு போக போக தெரியும். ஓகேவா? ஸோ அதுதான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.